நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டும். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசுவே இயேசுவே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தை போவாஸ் தனக்கு சொந்தமாக்கின போது அத்தேசத்து மூப்பர்கள் வாழ்த்தின வாழ்த்து தான் இது. ராகேலை போல லேயாளை போல, இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த ராகேல் லேயாளை போல. அதன் அர்த்தம் என்ன? ரூத் எப்படிப்பட்டவளா இப்பொழுது மாறுகிறாள் தெரியுமா? ஆசீர்வாதமாய் மாறுகிறாள். இடிக்கிறவளாய் அல்ல, கட்டி எழுப்புகிறவளாய் மாறுகிறாள். நாம் எந்த மட்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அதிலும் அதிகமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் தேவன் தருகிற வாக்குத்தத்தம். நாம் எந்த மட்டும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அதிலும் அதிகமாக ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நாம் பயன் பெறுகிறோம். நாம் ஆசீர்வாதமாய் மாறும்போது நாம் பயன்படுகிறோம். நம்மில் அநேகர் பயன் பெற துடிக்கிறோம், ஆனால் எத்தனை பேர் பயன்பட வாஞ்சிக்கிறோம்? நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நாம் பயன் பெறுகிறோம், ஆசீர்வாதமாய் மாறும்போது பயன்படுகிறோம். ஹல்லேலூயா. ரூத்து கதிர் பொறுக்க வந்தாள். கதிர் பொறுக்க வந்தவள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்தவள், இப்பொழுது அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஆசீர்வாதமாய் மாறுகிறாள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, முதலாவது நாம் நம் குடும்பத்துக்கு, நாம் எந்த வீட்டில் இருக்கிறோம், தேவன் நம்ம எந்த வீட்டில் வைத்திருக்கிறார், எந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறார், அந்த குடும்பத்துக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இரண்டாவது, நாம் போகிற சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். மூன்றாவது, தேவன் நம்மை வைத்திருக்கிற தேசத்துக்கு, பட்டணத்துக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இதற்காக தேவனிடத்தில் ஆசீர்வாதம் கேட்க வேண்டும். ரூத்துக்காக 2வது அதிகாரத்திலே கதிரை சிந்தவிட்டான் போவாஸ். போவாஸ் சிந்தவிட்ட கதிரை பொறுக்கி அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை தன் வீட்டில் இருக்கிற மாமிக்கு கொண்டு கொடுக்கிறாள். வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறாள். ஆமே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். தான் மாத்திரம் சாப்பிட்டு வாழ வேண்டும், நான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் ஒருபோதும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. அவர்களால் ஒருபோதும் பயன்பட முடியாது. வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நாம் பொக்கிஷங்களை நம்முடைய வீட்டிலே சேர்க்கிறோம். நாம் ஆசீர்வாதமாய் மாறும்போது நாம் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்க்கிறோம். வீட்டிலே சேர்க்கப்பட்ட பொக்கிஷங்கள் அல்லது இந்த உலகத்திலே சேர்த்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்களுக்கு கேரண்டி கிடையாது. ஆமாம், எப்போ வேணாலும் அது போகலாம். அது மாயை. வானத்துக்கு கீழே எல்லாமே மாயை. ஆனால் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்கள், அதுக்கு கேரண்டி உண்டு. கர்த்தர் அதற்கான பலனை அவர் வரும்போது தருவார். எனவே தேவன் என்ன நிலையில் உங்களை உயர்த்தி வைக்கிறாரோ, எந்த நிலையில் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ, அதிலே நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க பாருங்கள். 2 வஸ்திரம் இருந்தால் ஒன்றை கொடு என்று தேவன் சொல்ல காரணம் என்ன? 2 பெரும்படிக்கு உன்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் ஒன்றை நீ இன்னொருவனுக்கு கொடுத்து நீ ஆசீர்வாதமாய் மாறு. ஆசீர்வாதமாய் இருங்கள்.
பிறர் பயன்பெற காரணமாயிருங்கள். அது நிமித்தம் கர்த்தர் நாமம் உங்களில் மகிமைப்படும். உங்களுக்குரிய பலன் பெரிதாயிருக்கும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் உம்முடைய நாம மகிமைக்காக பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.